ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி பாயிண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 11th தமிழ் புக்கில் 2வது இயரில் உள்ள மொழியை ஆள்வோம். இதில் யாரை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்ரஹாம் பண்டிதர். இவரை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ரஹாம் பண்டிதர் தமிழிசை இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார். தமிழிசை இயக்கத்தின் தந்தை யார்னா ஆப்ரஹாம் பண்டிதர். இவர் தென்காசிக்கு பக்கத்தில் உள்ள சாம்பவர் வடகரை அப்படின்ற சிற்றூரில் பிறந்திருக்காரு. சாம்பவர் வடகரை. இளமையிலேயே புகைப்படக்கலை, அச்சுக்கலை, ஜோதிடம், மருத்துவம், இசை ஆகிய துறைகளில் பெரும் விருப்பம் கொண்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதன் நுட்பங்களை பயின்றார். ஓகேவா? அப்போ இதில் நல்லா நோட் பண்ணிங்க. தமிழிசை இயக்கத்தின் தந்தை சாம்பவர் வடகரைங்கிற இடத்துல பிறந்திருக்காரு ஆப்ரஹாம் பண்டிதர். ஓகே, அடுத்தது திண்டுக்கல்லில் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. அப்போ சித்த மருத்துவத்தில் நிறைய அறிவு அவருக்கு இருந்திருக்கு. மக்கள் அவரை என்னென்ன அழைச்சிருக்காங்க அப்படின்னா பண்டுவர், அதாவது மருத்துவர் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. அப்புறம் தஞ்சைக்கு மாறியிருக்காரு. அப்போ அவரை பண்டிதர் அப்படின்னு மக்கள் அழைக்க தொடங்கியிருக்காங்க. அவர் தமிழ் நூல்களை எல்லாம் நல்லா கற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படின்ற அமைப்பை உருவாக்கி அவரோட சொந்த செலவில் தமிழிசை மாநாடுகளை நடத்தியிருக்காரு. அப்போ சங்கீத வித்யா மகாஜன சங்கம்ன்றத தமிழிசை மாநாடுகள் நடத்துறதுக்காக அவர் ஆரம்பிச்சிருக்காரு. அனைத்திந்திய அளவில் நடந்த இசை மாநாடுகளுக்கும் அவர் நிறைய சென்று உரையாற்றியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய இசைத்தமிழ் தொண்டின் சிகரம் கருணாமிர்த சாகரம். ஓகே, அடுத்தது 71 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு. அவருடைய காலம் 1859 1919. ஓகேவா? 71 வருஷம் வாழ்ந்திருக்கார். ஓகே, அடுத்தது புக்குக்கு பின்னாடி உள்ள சில முக்கியமான பாயிண்ட்ஸை பார்த்துடலாம். அதாவது ஒரு இயல் முடிஞ்சோடனே கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை பார்த்துடலாம். பாடல் வரி மீன்கள் கோடி கோடி சூழ வெண்ணிலாவே, மீன்கள் கோடி கோடி சூழ வெண்ணிலாவே, ஒரு வெள்ளியோடம் போல வரும் வெண்ணிலாவே, வளர்ந்து வளர்ந்து வந்த வெண்ணிலாவே, மீண்டும் வாடி வாடி போவதேனோ வெண்ணிலாவே, கூகை ஆந்தை போல நீயும் வெண்ணிலாவே, பகல் கூட்டினில் உறங்குவாயோ வெண்ணிலாவே, பந்தடிப்போம் உன்னையென்று வெண்ணிலாவே, நீயும் பாரில் வர அஞ்சினையோ வெண்ணிலாவே. இந்த பாடலை இயற்றினது யார் அப்படின்னா கவிமணி. ஓகேவா? இதை நல்லா நோட் பண்ணிக்கங்க. பாடல் வரி கொடுத்து யார் இயற்றினதுன்னு கேட்கலாம். அடுத்தது இன்னும் ஒரு இது இருக்குது, இதை நோட் பண்ணிக்கங்க. விழுந்த மலர் கிளைக்கு திரும்புகிறது, அடடா வண்ணத்து பூச்சி அப்படின்ற இந்த இது மோரி டாஹே அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இதை யாரும் நோட் பண்ணாமல் விட்டுறாதீங்க. விழுந்த மலர் கிளைக்கு திரும்புகிறது, அடடா வண்ணத்து பூச்சி, மோரி டாஹே. ஓகே, அடுத்தது கலைச்சொல் பார்த்துங்க. இங்கே நூலும் நூலாசிரியரும் கொடுத்துருக்காங்க. இதனால் நோட் பண்ணிங்க. இயற்கை வேளாண்மை நம்மாழ்வார், பனைமரமே பனைமரமே சிவசுப்பிரமணியன், யானைகள் அழியும் பேருயிர், யானைகள் அழியக்கூடிய பேருயிர் அப்படின்ற நூலை முகமது அலி, அப்புறம் க யோகானந்த் அவங்க 2 பேர் எழுதியிருக்காங்க. பறவைகள் உலகம் சலீம் அலி, அப்புறம் எலிஃபண்ட்ஸ் மெஜஸ்டிக் கிரியேச்சர் ஆஃப் த வைல்டு அப்படின்றது ஜான் ஜோஷனி ஜே அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. ஓகே, எலிஃபண்ட்ஸ் மெஜஸ்டிக் கிரியேச்சர் ஆஃப் த வைல்டு ஜோஷனி அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த யூனிட் முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த 3rd யூனிட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.